ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் செய்யலான்னு தான். இது கட் பண்ண ப்ளவுஸ் தான். தைச்ச பின்னாடி அளவு நாம் என்ன எடுத்து கட் பண்ணமோ அது சரியாக வந்திருக்கு. 21.5 இன்ச் உடம்பு சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு 8.75 இன்ச் இருக்குது. 17.5 இன்ச் வரும். இடுப்பு அளவு 38 இன்ச் கரெக்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு 1 மீட்டர் லைனிங் கிளாத் வேணும். காட்டன் கிளாத்தாக இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு அயன் பண்ண பின்னாடி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட்டிங் செய்கிற துணி தண்ணியில் போட்டால் சுருங்காத துணி தான். 41 இன்ச் 42 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். 38 இன்ச் இடுப்பு, 17.5 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு. கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். அடுத்து உடம்பு லூஸுக்கு 10.75 இன்ச் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக 1.25 இன்ச் வச்சு 12 இன்ச் வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவை விட 1.5 இன்ச் 2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் ப்ளவுஸ் போட்டுக்க முடியும். இதை விட இன்னும் லூஸ் வேணுனாலும் 4 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். உடம்பு உயரம் 14.5 இன்ச் இருக்கும். அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தைச்ச பின்னாடி 14 இன்ச்சு உடம்பு லென்த்து கிடைக்கும். மேல் சைடு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு நெக்கு இறக்கம் 8.5 இன்ச் வச்சுக்கலாம். பேக் சைடு இது ஜாஸ்தியாக வேணுனாலும் அவங்க தேவைக்கு பொறுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு கரெக்டான அளவு மட்டும்தான் நெக் இறக்க கேட்டிருந்ததுனால நம்ம இவ்வளோ வச்சுக்கிறோம். நெக்கு அகலம் 2.5 இன்ச்சே போதும். உடம்பு சுற்றளவு தான் அதிகம், ஆனால் ஷோல்ட்ரு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதை விட வச்சதுன்னா ப்ளவுஸ் நெக்கு லூஸ் வரும், கலண்டு வரும். அதனால் இதுவே போதுமானது தான். ஷோல்டர் அகலம் 5.75 இன்ச் வச்சுக்கலாம். கீழ் சைடும் அதே 5.75 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆம்கோல் இறக்கம் இப்போதைக்கு 5 இன்ச் வைக்கலாம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணி 10 4 இன்ச் சேர்த்தி வெட்டிக்கலாம். ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இப்போ பெருசாக வெட்டிட்டு அப்படின்னா சுற்றளவு கரெக்டாக கணிக்க முடியாது. ஸ்லீவ் கட் பண்ண பின்னாடி 10 திரும்பவும் 4 இன்ச்சு கீழே இறக்கி வெட்டிக்கலாம். இப்போ உடம்பு லூஸ் என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். 10.75 இன்ச்சு. இடுப்பு அளவு 38 இன்ச்சு. அதுக்கு 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு மட்டும் டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவும் இடுப்பு ஒரே அளவு வந்ததுன்னா 1 இன்ச்சு மட்டும் வித்தியாசம் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். பெரிய உடம்பு இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன டாட் பிடிச்சிக்கலாம். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சு நீளத்துக்கு 4 இன்ச்சு அகலத்துக்கு தான் பிடிக்க முடியும். ஏன்னா இடுப்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால துணி அவ்வளோதான் இருக்கும். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். 8.75 இன்ச் இருக்குது. ஸ்லீவ் கட் பண்ண பின்னாடியும் வச்சு பார்த்துக்கலாம். திரும்ப சேஞ்ச் பண்ணுறோன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண அளவுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் கார்னர் பகுதியில் 1.5 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால 1.5 இன்ச் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 1.25 இன்ச் லூஸ் விட்ட இடத்துக்கு 4 இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுறலாம்.
கார்னர் பகுதியில் இன்னொரு பாயிண்ட்டு கட் பண்ணணும், அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது அதை சேர்த்து வெட்டிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். பட்டிக்கு துணி விட்டது போக கரை பீஸ்லேருந்து 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் இறக்கம் 6 இன்ச்சு இறக்க வச்சுக்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு 5.5 இன்ச்சு இறக்கி வெட்டிக்கலாம். கீழ் சைடு 3 இன்ச்சு இருக்குது. பேக் சைடு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம், 1/4 இன்ச்சு குறைவாக. பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால இதே போதுமானது. பீஸ் அப்படியே மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கப் லென்த்துக்கு 14 இன்ச்சு வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 13 இன்ச்சு கிடைக்கும். பெரிய ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி இறக்கம் அதிகமாக இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். பேக் சைடு என்ன வச்சோமோ அதிலிருந்து 1/2 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம். கப் ஷேப்புக்கு கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். கட்டிங் செய்யும்போதும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணிடலாம். பேக் சைடு கட் பண்ணிட்டோம்னாவே அதிலிருந்து ஃப்ரண்ட் சைடு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கார்னர் பகுதி பேக் சைடு சேர்த்து வெட்டிடலாம். ஒரு பாயிண்ட்டு அதிகமாக இருந்ததை தனியாக எடுத்து கட் பண்ணோம்னா சரியாக வராது, எச்சு கம்மி வந்துடும். இந்த மாதிரி கட்டிங் செய்யும்போது சேர்த்து வெட்டிட்டோம்னா கரெக்டாக வெட்டிடலாம். பிசிறு இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ 1.5 இன்ச் இருக்குது, சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு கீழ் சைடு வரும்போது 1/4 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிக்கலாம். துணி இருந்துனா தான் டாட் பிடிக்கிறப்போ சரியாக இருக்கும். உள் சைடு இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். பீஸ் அப்படியே மடித்து கீழ் சைடு மார்க் பண்ண அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வெட்டணும்னாவே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம், அதிலேயே கட் பண்ணி விட்டுறலாம். அதிலிருந்து 1.25 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு அகலம் வச்சுக்கலாம். அப்போ 2.5 இன்ச்சு கிடைக்கும். 3 இன்ச்சு நீளத்துக்கு தைக்கும்போது டாட் பிடிச்சிக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். அடுத்து கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். மேல் சைடு ஒரு நூலளவுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். கீழே கார்னர் வரும்போது 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்து தண்ணியில் போட்ட பின்னாடி சுருங்காமல் இருந்ததுனா தான் நம்ம என்ன கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும். காட்டன் கிளாத்து தண்ணியில் போடாமல் தைச்சோம்னா தண்ணியில் போட்ட பின்னாடி சுருங்கிடும், அப்போ அளவு மாறிடும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கணும்.
உடம்பு லூஸு 10.75 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடலாம். தைச்ச பின்னாடி 10.25 இன்ச் வரும். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் போயிடும். ஆம்கோல் பகுதியில் டாட் பிடிச்சா அதுலேயும் குறைஞ்சிரும். அப்போ பேக் சைடோட 1/2 இன்ச் எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு கம்மியாக தான் இருக்கும். கட் பண்ண அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். 6 இன்ச் நெக் இறக்க கரெக்டாக இருக்குது. கப் உயரமும் சரியாக இருக்குது. தைச்ச பின்னாடி 13 இன்ச் வரும். டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் நீளம் வச்சுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த அளவுக்கு டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். ரெண்டரை இன்ச் அகலம் வரும். ஊக்பட்டி சைடு 3 இன்ச் நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் இருந்து 4.5 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு மார்க் பண்ணிடலாம். கட் பண்ண ப்ளவுஸை பேக் சைடு பீஸ் மேலே எடுத்து வச்சுக்கலாம். 2 கரெக்டாக இருக்குது. காலஞ்சு 2 சைடு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடும் டாட் பிடிக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ டாட் பிடிச்ச பின்னாடியும் ஃப்ரண்ட் பீஸு உள் சைடு போகாமல் கரெக்டாக நேர் வரும் பட்டிக்கு. இன்னும் ஃப்ரண்ட் சைடு ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டி கட் பண்ணிக்கலாம். பேக் சைடோட 1.25 இன்ச் மட்டும் குறைவாக வச்சுக்கலாம். 10.75 இன்ச் வச்சு கட் பண்ணிடலாம். பேக் சைடு தைக்கிறதுக்கு என்ன அளவு வேணுமோ அதுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 4 இன்ச் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 3 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். கப் ஷேப் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்டில் வச்சதை விட 1 இன்ச் குறைவாக வச்சுக்கலாம் வளைவாக கட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்கேலில் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பேக் சைடு கட் பண்ணி விட்டுலாம் மாறாமல் இருக்கிறதுக்கு சரியாக இருக்குது. மார்க் பண்ண அளவுக்கு தைச்சோம்னா சைடு ஜாயிண்ட்டு எச்சு கம்மி வராமல் சரியாக இருக்கும். பட்டி தையல் அடிக்கும் போது இதே அளவு தான் தைக்கணும். வளைவை மார்க் பண்ணிக்கலாம். தைக்கும்போது இதே அளவு தான் வரும். அப்போ கட் பண்ண அளவே சரியாக இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்த்துக்கலாம். 8.75 இன்ச் சரியாக இருக்குது. 17.5 இன்ச் வரும். ப்ளவுஸ் துணி 17.5 இன்ச் தான் அகலம் இருக்கும். அப்போ 2ஆக மடித்து கட் பண்ணோம்னா கை சுற்றளவுக்கு சரியாக வராது. 17.25 இன்ச் தான் இருக்குது. அப்போ துணி இது 2ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
கை சுற்றளவு அதிகமாக இருந்ததுன்னா 1 மீட்டர் கிளாத் இருந்ததுன்னா கை நீளம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ ஜாயிண்ட் போட வேண்டியதில்லை. ஒரு பீஸுக்கு மேல் சைடு 2 பக்கம் குறைவாக இருக்குது. அது கை கிராஸ் பண்ணி வெட்டும்போதும் சரியாக போயிடும், பத்தாமல் போகாது. இதே கை நீளம் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றா ஜாயிண்ட்டு போட்டுக்கணும், இல்லைன்னா துணி அதிகமாக வேணும். அகலம் சரியாகவே இருக்குது. 9 இன்ச்சு 9 இன்ச்சு வச்சோம்னா 18 இன்ச்சு கை சுற்றளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. இது அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம். 2 ஸ்லீவுக்கு துணி இருக்குது, எவ்வளோ லூஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சைடு கம்மியாக இருக்கிறது கிராஸ் பண்ணி வெட்டுறதுல சரியாக போயிடும். 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கை நீளம் 6 இன்ச்சு வேணும், தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அது பெரிய ப்ளவுஸு, இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் கை சுற்றளவு சரியாக வரும். 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி 8.75 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவுக்கு சரியாக இருக்குமான்னு வச்சு பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் குறைவாக தான் வருது, இந்த 4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 7.75 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏழை 3/4 இன்ச்சு ப்ளஸ் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 8.75 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்போ 17.5 இன்ச்சு கிளாத் இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். 17.25 தான் இருந்தது, அப்போ 4 இன்ச்சு கம்மியாக தான் வந்திருக்கும். துணி ரெண்டாக மடித்து வெட்டியிருந்ததுன்னா ஸ்லீவ் என்ன லென்த் வேணுமோ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைடு 3.5 இன்ச்சு இருக்குது, அதுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். மேல் சைடு 3.5 இன்ச்சு இருக்கும், அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ 7.75 இன்ச்சு இருக்கிறத சரியாக இருக்கான்னு அளந்து பார்க்கலாம். 8.75 இன்ச்சு சரியாக இருக்குது, மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். கிளாத் இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணதுனால ஜாயிண்ட் இல்லாமல் சரியாக வந்துருச்சு. அளவுக்கு தகுந்த மாதிரி பத்தலைன்னா இந்த மாதிரி மாற்றம் பண்ணி கட் பண்ணோம்னா தான் ப்ளவுஸ் சரியாக கட் பண்ண முடியும் ஜாயிண்ட் இல்லாமல். கை லூஸு 7 இன்ச்சு வரும், 14 இன்ச்சு கை சுற்றளவு. மேல் சைடு 7.75 இன்ச்சு இருக்குது. கீழ் சைடு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். மேல் சைடு சென்டருக்கும் கட் பண்ணிடலாம். அடுத்து கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் தள்ளி வச்சு அதிலிருந்து கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 7.75 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். கட் பண்ண ப்ளவுஸை வச்சு பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு. மேல் சைடு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுடலாம். ஸ்லீவ் 7.75 வந்தது, ஆனால் நம்ம கட் பண்ணது ஆரம்பத்திலே 4 இன்ச்சு குறைவாக கட் பண்ணோம். ஸ்லீவில் வச்சு பார்த்து அப்புறமா கட் பண்ணிக்கலான்னு. இப்போ அதே 5.25 இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம், சரியாக இருக்கும். முதல் மார்க் பண்ணும்போது 5 இன்ச்சு தான் வச்சுது. ஒன்றா கட் பண்ணி பெருசாக இருந்ததுன்னா இப்போ எந்த மாற்றமும் பண்ண முடியாது, ஆம்கோல் பெருசாக போயிருக்கும்.
இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா கை சுற்றளவுக்கும் சரியாக இருக்குது, அளவு மாறி போகாது. பெரிய ப்ளவுஸில் இந்த மாதிரி சரியாக கணிக்க முடியலைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ண பின்னாடி 1/4 இன்ச் இறக்கி திரும்ப கட் பண்ணிக்கலாம். இப்போ சரியாக இருக்கும். ஸ்லீவுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஃப்ரண்ட் சைடு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துடலாம். பத்தே 3/4 இன்ச் அளவில் கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கும்போது அப்போ தான் சரியாக அதே அளவில் தைக்க முடியும், அளவு சரியாக வரும். இப்போ கை சுற்றளவு சரியாக இருக்குது. 1/2 இன்ச்சு கவர் தட்டும் சரியாக இருக்குது. இப்போ ஸ்லீவில் வச்சு பார்த்துக்கலாம். மேல் சைடு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுடலாம். இப்போ சரியான அளவு இருக்குது. ஆம்கோல் சுற்றளவுக்கு ஸ்லீவு எச்சு கம்மி வரல, தைக்கும்போது சரியாக வரும். கட் பண்ண லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கரை பீஸு நேர் வச்சுக்கலாம். அரை இன்ச்சு கட் பண்ணதை கரை பீஸு கீழே வச்சுக்கலாம். தைக்கும்போது சரியாக வரும். லைனிங் கிளாத்தோட ப்ளவுஸ் பீஸு 1/2 இன்ச்சு அல்லது 1/4 இன்ச்சு அதிகமாக வெட்டிக்கலாம். தைச்ச பின்னாடி நூல் பிரிஞ்சு வந்ததுனாலும் சரியாக கட் பண்ணிடலாம். இப்போ லைனிங் கிளாத் அளவே கட் பண்ணாமல் தைக்கும்போது நூல் பிரிஞ்சு வந்ததுன்னா துணி பத்தாமல் போயிடும். பீஸ் 2ஆக மடித்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டிக்கும் துணி சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்த பின்னாடி கட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸும் வச்ச பின்னாடி துணி கரெக்டாக இருக்குது. அடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.